வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசனம் பார்க்கும் ஆறுமுகம் உங்களிடத்தில் சில முக்கியமான கருத்துக்களை கூற விரும்புகிறேன். ஓம் நமச்சிவாயா. விநாயகனை போற்றி, பெரியாடிச்சியை போற்றி. அன்பர்களே, வாசகர்களே, பொதுமக்களே, பெண்களே, ஆண்களே, அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். அதாவது வருகின்ற 1ஆம் தேதி, இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் 1ஆம் தேதி ஆணி திருமஞ்சள் செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. அன்று ஆணி திருமஞ்சள் அன்று பெண்கள் நன்றாக விரதம் இருக்க வேண்டும். திருமணம் ஆகாத கன்னிப்பெண்கள், திருமணம் ஆகாத ஆண்கள் அன்று நீங்கள் விரதம் இருந்து பகவானை தரிசனம் செய்தால் உங்களுடைய காரியம் நன்றாக வெற்றி அடையும். ஆணி மாதத்திற்கு அவ்வளோ ஒரு முக்கியமான முக்கியத்துவம் உண்டு. எப்படி வைகாசி மாதம் விசு வருகிறதோ, வைகாசி மாதத்தில் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் தேர் ஓடுகிறதோ, அதே போல் ஆணி திருமஞ்சள் நமக்கு சிதம்பரம் நடராஜருக்கு மிகுந்த உகந்த மாதம். ஆகவே ஆணி திருமஞ்சள் அன்று அனைத்து பெண்கள், புத்திரபாக்கியம் இல்லாத பெண்கள், திருமணம் ஆகாத பெண்கள், திருமணம் ஆகாத ஆண்கள் அவரவர்கள் கோயிலுக்கு சென்று, குலதெய்வத்துக்கு சென்று கூட நீங்கள் விரதம் இருக்கலாம். வீட்டில் இருக்கலாம், குலதெய்வம் சென்று விரதம் இருக்கலாம். ஆனி மாதத்திற்கு அவ்வளவு வித்தியாசம் உண்டு. ஆனி மாதம் மிதுன ராசிக்குண்டான மாதம். எப்படி பஞ்சாங்கத்தில் 12 ராசிகளில் 12 மாதங்கள் இருக்கிறதோ, நம்ம ஜாதகத்தில் 12 ராசிகள் இருக்கிறதோ, அதே போல் சித்திரை மாதம் மேசத்துக்குரிய மாதம், வைகாசி மாதம் ரிஷபத்துக்கு உண்டான மாதம், ஆனி மாதம் மிதுன ராசிக்கு உண்டான மாதம். இந்த மிதுன ராசியுடைய மாதம் ஆனி மாதம் என்ன சொல்கிறது? சோழியை போட்டு பார்த்தா என்ன சொல்கிறது என்றால், இந்தியாவில் உலகத்தில் மழைக்கு பஞ்சமே இல்லை. வட மாநிலத்திலிருந்து தென் மாநிலத்தில் மழை ஒழிந்து நல்லா கொட்ட போகிறது இந்த ஆனி மாதத்தில், அப்படி என்று சோழி சொல்கிறது. நான் சொல்லவில்லை, சோழி சொல்கிறது. மழை நன்றாக பொழியும், வருமானம் மக்களுக்கு நன்றாக இருக்கும், விசைத்தறி காட்டன் வியாபாரம் நன்றாக நடக்கும், விவசாய தொழில் நன்றாக இருக்கும். விவசாயத்தை மழை பாதிக்காது, இருந்தாலும் மழை அதிகமாக பொழியுது, அணைகள் நிரம்பும், அது எந்த மாற்றமும் கிடையாது. இந்த சோழி பிரசன்னம் பார்க்கும் அன்பர்கள், பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த ஆணி திருமஞ்சளுக்குள் திருமணமாக கன்னிப் பெண்கள், திருமணம் ஆகாத ஆண்கள் தொடர்பு கொண்டால் சில முக்கியமான கருத்துக்களை உங்களிடத்தில் நான் தெரிவிப்பேன். அந்த சோழிக்கு அவ்வளவு தூரம் பவர் உள்ளது. சென்ற மாதம் குரு பயிற்சி அன்று நான் கும்பராசிக்கு குரு பயிற்சி சொல்லும் பொழுது அனைத்து ஊர்களும் விபத்துக்கள் நடக்கும் என்று சொல்லியிருந்தேன். அதே போல் விபத்துக்கள், விமான விபத்து நடக்கும் சொல்லியிருந்தேன். ரயில் விபத்துக்கள் நடக்கும் என்று சொல்லியிருந்தேன். அதாவது விபத்து என்றால் எல்லாம் பொதுவுதான். ஒரு 2 வீலரில் சென்றாலும் பொதுவுதான், லாரி அடிபட்டாலும் ஒன்றுதான். அந்த மாதிரி கிரகங்கள் இருக்கிறது என்று சோழி சொல்கிறது, நான் சொல்லவில்லை. அதே போல் இந்த மாதமும் அதே மாதிரி நடக்க வாய்ப்பு உள்ளது. மக்கள் அவர்கள் ஒரு ஜாக்கிரதையாக அவர்கள் பயணம் செய்யுங்கள். கிரகங்கள் நன்றாக இருந்தாலும் நாமளும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வணக்கம். என்னுடைய ஃபோன் நம்பரை கொடுத்திருக்கிறேன். 94 459 73 170 என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் என்னை சந்திக்கலாம். என்னுடைய அலுவலகம் திறந்திருக்கிறது. அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி ஆஸ்பத்திரிக்கு அருகில் வண்டிப்பேட்டை என்ற இடத்தில் அலுவலகம் இருக்கிறது. அலுவலகம் காலை 7 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் இயங்கும். அதற்கு மேல் சோழி பார்க்க முடியாது. அந்த டைமுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு விவரமாக நான் சொல்வேன். வணக்கம்.